சில நேரத்தில் இந்த மரத்தை பிடிக்கிறதுனால மரத்து மேலே நிற்கிறதுனால பாவம்லாம் உணர்த்தப்படாது. நம்ம நினைக்கிறோம் சேஃப்டியாக மரம் நிற்கிறனால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. உங்கள் பாவமே உணர்த்தப்படாது. உங்கள் பாவம் உணர்த்தப்படணும்னா நீ சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அசைட் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப ஒரு நாள் வசனம் வாசிக்கிட்டே இருங்களேன். அந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இது பாவம் செய்யணும்னு சொல்ல மாட்டீங்க. பாவம் செஞ்சுக்கிறத உணர்த்தப்படும். சாயங்காலம் ஆற்றுக்கு படும்போது யோசிங்க, இன்றைக்கி எத்தனை பாவம் செஞ்சோம். ஆமாம், அவர்கிட்ட கோவப்பட்டோம், இவரோட வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டோம், வீட்டில் பிள்ளைகிட்ட எரிஞ்சு விழுந்துட்டோம், கெட்ட வார்த்தையால் பிள்ளைகளை திட்டிவிட்டோம். ஆமாம், கணவனுக்கு கீழ்படியாக போயிட்டோம், எழுத்து பேசிட்டோம், அப்படி பண்ணிட்டோம். லைட்டாக 20 நிமிஷம் சினிமா படம் பார்த்துட்டோம், வாட்ஸ்அப் லைட்டாக டிக்டாக்கை பார்த்துட்டோம். ஒரு கண்ணு இதெல்லாம் ஆற்றி உணர்த்தப்படும். ஒரு 7 காரியம் உணர்த்தப்பட்டுச்சுன்னா நீ சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன் 7 மட்டும் கத்துறவங்கள அந்த நாட்கள் நினைச்சிருக்காரு, சந்திச்சிருக்காரு. ஹalleluya.